84 டேஸ் ரீடிங் ஜர்னியில் நம்ம 59ஆவதாக பார்க்க போகிற புத்தகம் கடல் புறத்தில். இந்த புத்தகம் வண்ண நிலவன் அவர்கள் எழுதியிருக்கிற ஒரு நாவல். இந்த நாவல் ஒரு கடலோர கிராமத்தை முன்னிலைப்படுத்தி அதை களமாக வச்சு எழுதப்பட்ட ஒரு நாவல். மணப்பாடு அந்த கிராமத்தோட பேர். இந்த நாவல் அப்படின்றது அந்த கடலில் இருக்கிற ரொம்ப சுவாரஸ்யமான, பயங்கரமான, அட்வென்ச்சரஸான விஷயங்களை பேசுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த கதை ஆனால் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லப்பட்டிருக்கும். அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குன்னா, மனுஷங்களோட உணர்வு. ஒரு கடல் எவ்வளவு அலையடிச்சு அதில் போகிறவங்களோட வாழ்க்கை எவ்வளோ போராட்டமாக இருக்கோ, அதே மாதிரி தான் மனுஷங்களோட மனசும். அதே மாதிரியான போராட்டங்களை தான் இந்த கதையில் வர்ற கதாபாத்திரங்களும் சந்திக்குது. இந்த கதை படித்து முடிச்சதுக்கப்புறமா நமக்கு நம்ம மனசில் நிறைய விஷயங்கள் தங்கி இருக்கும் இந்த கதையிலேருந்து அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா இந்த புத்தகம் படித்ததுக்கப்புறமா ஒரு வாரத்துக்கு இந்த கதையில் இருந்த கதாபாத்திரங்கள் என்னை சுற்றி இருக்கிற மாதிரியே நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு நம்மளோட நெருக்கமாக இந்த கதாபாத்திரங்களை இந்த கதை சொல்லல் கொண்டு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு விஷயம், இந்த கதையில் வர்ற ஒவ்வொரு மனிதர்களும் அவங்களோட வாழ்க்கையையும், அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கோபம், அன்பு, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த காதல் அப்படின்னு நிறைய விஷயங்களை இந்த கதை அட்ரஸ் பண்ணியிருக்கு. அப்படின்றதாலேயே இது கடலை சார்ந்த கதை அப்படின்றத தாண்டி மனிதர்களை சார்ந்த கதை அப்படின்னு தான் நம்ம மனசில் ரொம்ப ஆழமாக நிற்கும். இந்த கதை அப்படின்றது அதில் வர கதாபாத்திரங்களோட அத்தனை உணர்வுகளும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, அது யார் யார் அப்படின்னு பார்த்தா, இது க்ரூஸ் மிக்கேல், அவரோட மனைவி மரியம்மை, அவங்களோட மகன் செபஸ்தி, இளைய மகள் ஃபிலோமி, அவங்களோட பணியாள் சிலுவை, பக்கத்து வீட்டுக்காரரான ஐசக், ஃபிலோமியோட சிநேகிதி ரஞ்சி, ஃபிலோமிக்கு பிரியமான சாமிதாஸ், மரியம்மையோட பிரியமான வாத்தி, எல்லாருக்குமே ரொம்ப பிரியப்பட்ட பவுலுப்பாட்டா, இவங்களோட கதைகள். இந்த கதைகள் எல்லாமே நம்ம மனசுல ரொம்ப இயல்பா நம்மளோட ஒட்டி போற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா இவங்களுக்குள்ள இருக்கிற அத்தனை குணங்களும், அந்த அன்பும் சரி, கோபமும் சரி, மூர்க்க குணமும் சரி, எல்லாமே நமக்குள்ளேயும் இருக்கு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். இந்த கதை விவரிக்கப்பட்ட ஒவ்வொரு இடத்துலையும் இதை ரொம்ப ஹாஷா கூட ஹேண்டில் பண்ணி இருக்கலாம். ஆனா அந்த மாதிரி பண்ணல. எல்லாமே ரொம்ப அழகா எல்லாரையும் உள்ள அடக்கி இருக்கிற ஒரு அன்பு. இங்க அன்பே சிவம் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மனுஷங்களோட வாழ்க்கை அப்படின்றது எவ்வளவு இக்கட்டான ஒரு சூழல் வந்தாலும் அதை அன்பை வச்சு நம்ம சரி செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி இந்த புத்தகம் நமக்கு சொல்லியிருக்கும். ரொம்ப முக்கியமா அந்த கதையை ஆரம்பிக்கிறதே ஒரு வீட்டுல அந்த அப்பா பையன் அப்படின்றவங்க எப்படி இருப்பாங்க. எல்லா வீட்லேயும் ஒரு வயசுக்கு மேலே அந்த பையன் அப்படின்றவங்க அப்பா கிட்ட அந்த பேச்சுவார்த்தை கம்மியாக இருக்கும். அப்பாவும் அந்த பையன்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதை கம்மி பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இவங்க 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்தால் கூட மனதளவில் தூரமாக இருப்பாங்க. 2 பேருக்கும் 2 பேரை பற்றியுமே தெரியாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி தான் இந்த கதை ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நம்ம வீடுகளில் நம்ம தினசரி பார்க்குற சில விஷயங்களை இந்த கதை டீல் பண்ணியிருக்கு. ரொம்ப அழகாக இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்றதாலேயே இதில் இருக்கிற சில முரண்பாடான விஷயங்கள் கூட நம்மளை சிந்திக்க வைக்கிற அளவில் தான் இருக்கே தவிர அதை எதிர்க்கிற அளவுக்கு கொண்டு போகலை. ரொம்ப அழகான மனித உணர்வுகளை ஒரு கடல் புறத்தோட பேக்ரவுண்ட் வச்சு சொல்லி இருக்கிற ஒரு அழகிய நாவல் தான் இந்த கடல் புறத்தில். வண்ண நிலவன் அவர்களோட இந்த கடல் புறத்தில் நாவல் கண்டிப்பா எல்லாருமே படிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ரொம்ப அழகான ஒரு நாவல். வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா படிச்சு பாருங்க. நீங்க இந்த புத்தகம் படிக்கிறதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நன்றி.